ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு ப்ரூவன் ஒரு கோச்சிங் அண்ட் கேப்டன் காம்பினேஷன். ஆல்ரெடி டிசியை வந்து அவங்க தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பிளே ஆஃப்ஸ் கூட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் பிளே ஆஃப்ஸ் கூட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலரா பிளே ஆஃப்ஸ் கூட்டு போனாங்க, ஃபைனல்ஸ் கூட்டு போனாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டன்சி மெட்டீரியல். ஒரு மாதிரி அழுப்பே தெரியாம என்னடா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா. பட் பவுலிங் ரொட்டேஷன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுவாரு, ரோல்ஸ் கிளியரா இருக்கும். அவர் எல்லா இடத்துலயுமே நல்லா பண்ணிருக்காரு. நான் நிறைய பேர் லாஸ்ட் சீசன் வந்து கம்பீரை பத்தி ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம சேனல்ல ரெகுலரா திருப்பி ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி பேசுங்க, ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி பேசுங்க, சந்திரகாந்த் பண்டிட் பத்தி பேசுங்க நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த இடத்துல இருந்து போயிட்டு ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்த கேப்டன் ஆயிருக்காரு. அங்க இருந்து திருப்பி புது டீம் எடுத்துட்டு போயிருக்காரு. பிபிகேஎஸ் எப்படி பண்ணுவாங்க, ஏன்னா ஒன்னும் பெருசா ரிட்டன்ஷன்ஸ் இல்ல, ஒரு 2-3 ரிட்டன்ஷன் வச்சு போறாங்க. ஹர்ஷதீப் எல்லாம் நீங்க விட்டுறீங்கன்னா நீங்க என்ன லட்சணத்துல ரீடைன் பண்ணிருக்கீங்கன்ற கேள்விகள் இருக்குது. ஆக்ஷனுக்கு முன்னாடி திருப்பி ஆக்ஷன்ல போயிட்டு நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியன் கோரே தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னமோ ஆஸ்திரேலியன் கோட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியுது, நம்மளே பேசிட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து 2 ஆஸ்திரேலியா வச்சுட்டு மிச்ச பிளேயர்ஸ் வச்சுட்டு ஷஃபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் யங் டேலண்ட்ஸை வந்து குரூம் பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும்.